பேர் சிங்காரம் மேளம். சிங்காரம் மேளம். சிங்காரம் மேளம்னு நாங்கள் அந்த காலத்தில் வந்து சிங்காரம் எடுத்துவா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அதை கொண்டு போவோம், சாமி எடுத்து போவோம். நல்லது கெட்டதாகுது அதுக்கு இந்த சிங்காரத்தை கொண்டு அடிப்போம். இறந்தாரு அதுக்கு கூட இந்த சிங்காரத்தை வச்சு அடித்து நாங்கள் கொண்டு போவோம். அப்படிதான் இது என்னுடைய வரலாறு. அப்படிதான். சரி சரி. இது என்ன பாட்டு, சாமி பாட்டு என்ன பாட்டு பாடுவீங்க? சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க. இது ஒரு சாமி பாட்டு. அப்புறம் இன்னும் இருக்கு. எத்தனையோ சாமி பாட்டு அந்தந்த சாமிக்கு அந்தந்த தாளங்கள் ஓடுவோம். அந்த சாமி வரும். வார்த்தைகள் பாட்டில் வார்த்தை கிடையாதா? ராகம் மட்டும்தானா? இந்த ராகம் தான். இந்த ராகம் என்ன சொல்லுது? இந்த ராகம் இந்த சாமியை கூப்பிட்டு வரும். இந்த தாளத்தை கேட்டோன்னே இந்த ராகத்தை கேட்டோன்னே அருள் வரும். அருள் வர வரைக்கும் நம்ம வாழ்க்கை கேட்போம். இங்கே வந்து இத்தனை வருஷம் என்னை பாதுகாத்தா உனக்கு நல்ல வாழ்க்கை தேடி கொடுக்குறேன், நீ நல்ல முறை இரு அப்படின்னு சாமி பண்ணி சொல்லணும். நாங்கள் சரி சாமிக்கு திருவிழா வாங்கிட்டு அதோட அப்போ ஒவ்வொரு தெய்வதைக்கும் ஒவ்வொரு பாட்டா? பாட்டு வேற என்ன பாட்டு இருக்கு? இது கர்மலையின் தாளம். கர்மலையின் தான் இதுதான் இந்த பாட்டு. அப்போ எழுத்து படிக்கணும்னா திரும்பி அது தான் வரும். அதே ராகம் தான் வரும். அதே பாட்டு. அப்புறம் மச்சலி அடிப்பான். வந்துடுவேன் அதுக்கு நாங்கள் வந்து இப்படி சாமி இப்போ கும்பிடுறோம். இந்த தாளத்தை அடித்தோம்னா இந்த ஆண்கள் பூரா மொத்தமாக சேர்ந்து ஆட்டம் ஆடுவாங்க. இப்படி தாளத்தை இப்படி எத்தனையோ வகை தாளம் இருக்குது. அப்புறம் அந்த தாளத்தை ஒரு பேய் தாளம். பேய் பாடிட்டு இருந்துச்சு. அந்த காலத்தில் அந்த தாத்தம் பாட்டம் காலத்தில் பாடிட்டு இருந்துச்சு. வரும்போது இது என்னடா இப்படி பாடுதுன்னு சொல்லி எடுத்து காத்து என்னடா நம்ம மாதிரியே பாடி வருது அப்படின்னு குரல் அவர் குரல் ஊதி முடிக்க அந்த வியாலையே இறந்துட்டார். இது என்னன்னு கேட்கும்போது சாமிகிட்ட கேட்கும்போது இன்னாலும் நான் தான் பாடி வந்தேன், என்னை எதிர்த்து பாடினதுனால அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நான் பாடுற இது ஓவமலை பேச்சாகும். ஆனால் இது இப்போ வார்த்தை கிடையாது, வெறும் தாளம் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வார்த்தை தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்குமே சில பேர் தெரியும். அப்போ இந்த ராகத்திலே வார்த்தை இருக்குன்னு தெரியும். அப்போ வார்த்தை பேச இப்போ அந்த காலத்தில் இந்த பேச்சு மொழி வர்றதுக்கு முன்னாடி வந்திருக்குமா? அப்படிதான் அப்படிதான் வந்து இந்த மோகன் குழந்தை கண்டுபிடிச்சது இந்த ஆளுக இடத்துல
இந்த புலவு மேளம் இது தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். செம்பூத்துன்னு ஒரு காட்டில் விளங்கு பறவை. அந்த அந்த செம்பூத்து அத்தனை மேலே மட்டும்தான் கத்தும். இன்னைக்கு கத்தும். அதுதான் அதை பார்த்து இந்த மேலத்தை அடிச்சு போகணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த செம்புத்து பறவை. ஆமாம். இப்போ அது காய்ச்சாருன்னா அதே மாதிரி காணும். அந்த அப்படிதான் அதுதான் கண்டுருக்கோம். இதை பொறுத்த மட்டும் இப்போ எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க? இது அந்த பாடுறோம்ல, இந்த பாட்டை பாடி இருக்குல்ல, அதே மாதிரி வாயில் வச்சு வரும். அதான் இது எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க? இது பறவை இதுவா? இந்த சாமி விளையாடு சாமி அந்த பாடி காட்டும். இந்த மாதிரி இருக்கிறா, நான் நினைச்சு வர்றேன், அந்த இடத்துல நம்மளுடைய குழந்தைக்கு நல்ல வாக்குக்கு எங்களுக்கு திருநீரை கொடுத்து நாங்கள் அதே பெருமாளுக்கு எங்களுக்கு சுகவாழ்வு கொடுத்து நாங்கள் பேய் வந்தோம். அப்படிதான் இன்னைக்கும் பேய் வந்தால் கூட பேயே ஒருத்தருக்கு இருந்தால் கூட நாங்கள் அதை நினைச்சு காலில் மண்ணை எடுத்து இந்தியா எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டோம். இப்பவும் இருக்குது. சரி. இப்போ இதில் எத்தனை ராகம் உங்களுக்கு வாசிக்க தெரியும்? அந்த மாதிரி பாட்டு இந்த நேரம் ஊதிட்டே இருக்கலாம். அந்த பாட்டுகளை கொண்டு வாங்க. அந்த ரெண்டு சொல்லில் தான் முடிச்சுட்டே வரும். அந்த காலையில் வந்துகிட்டே இருக்கும். தானாகவே வந்துட்டு. ஆனால் அந்த இதை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க, தெரியும் எல்லாருக்கும். எங்காலும் புரியும். மற்றவங்களுக்கு என்னடா பாடுறான் அப்படின்னு தான் நான் பாடுறேன். வார்த்தை இல்லாமல் ராகம் மட்டும் ராகத்திலே நீங்கள் எல்லாரும் சொல்லி கூப்பிடுவான். அந்த தெய்வத்தை கூப்பிடுவான், அந்த பேயை கூப்பிடுவான். அப்படி பாட்டு ஆடும்போது இந்த காலத்தை பாடுவாங்க வேற என்ன ராகம் இருக்குது? இந்த பாடல இன்னொரு பாட்டு பாடுங்க. நல்ல நேரம் பார்த்து காந்தி